நான் ஜேபி ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த வரக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான்னு நினைக்கிறேன். இப்போ நான் அப்படின்னு எடுத்துக்கினா மை, இங்கிலீஷில் ஐ. அடுத்ததாக நாங்கள், அதுக்கு ஹிந்தியில் ஹம், இங்கிலீஷில் வி, அதாவது ப்ளூரல். அடுத்ததாக நீ அப்படின்றதுக்கு தும் அப்படின்னு சொல்லலாம். தும்மனா யூ ஆங்கிலத்தில். அடுத்ததாக நீங்கள் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஆப், அதுவும் யூ தான், வித் ரெஸ்பெக்ட். அடுத்ததாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஹூனாக இல்லை, அது நாசல் சவுண்டு, ஹூ அப்படின்னு சொல்லணும். மெயின் ப்ரொனன்சியேஷன் முக்கியம் ஹிந்தியில், அதனால் அதுக்கு பேர் ஏம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஹைன்னா இன் சவுண்டு இல்லை, அது சைலன்ஸ், அதுக்கு பேர் ஆர் ப்ளூரல். அடுத்ததாக இருக்கிறாய் அப்படின்றதுக்கு ஹோ அப்படின்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் ஆர். அடுத்ததாக இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஹை அப்படின்னு சொல்லணும், ஹை அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் ஈஸ் சிங்குலர். அடுத்தது இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஹைன்னா இன்னு கிடையாது, ஹின் சைலன்ஸு, அது ஹை. ஆர் அப்படின்றது ஆங்கிலத்தில் ப்ளூரல். இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜேபி ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் ஹிந்திக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.